கல்லூரி பருவங்களிலே இளநிலை பேச்சாளர்கள் என்று பேச துடிக்கின்ற ஆர்வமுள்ள சிலர் பேசுகின்ற பொழுது வார்த்தைகளை அல்லது அதில் வருகின்ற எழுத்துக்களை மாற்றி பேசி விடுவார்கள். நாம் அதை என்னவென்று கேட்டால் டங்க் ஸ்லிப் என்று சொல்வார்கள். டங்க் ஸ்லிப் என்றால் நாக்கு விழுந்து விடுதல் என்ற பொருள் அல்ல. அவர்கள் சொல்ல வந்த வார்த்தைகளிலே ஒரு சில எழுத்துக்களை மாற்றி சொல்வது, அல்லது அந்த வார்த்தைகளையே மாற்றி சொல்வது, அல்லது சொல்ல வேண்டிய 2 வார்த்தைகளுக்கிடையே சரியான இடம் கொடுக்காமல் அல்லது இடம் கொடுத்து பேசிவிடுவது போன்ற குற்றங்களைத்தான் அவர்கள் டங்க் ஸ்லிப் என்று சொல்கிறார்கள். தமிழிலே இதை அழகாக வார்த்தை தடுமாற்றம் என்று கூறுகின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது சில மாணவர்கள் மருத்துவ நிவாரண நிதி என்று சொல்வதை மருத்துவ நிர்வாண நிதி என்று அவசரமாக கூறிவிடுவார்கள். அதேபோல் பிரிவு உபச்சார விழா என்பதை பிரிவு விபச்சார விழா என்று கூறி அந்த அரங்கத்தையே ஒரு சிரிப்புக்கு உள்ளாக்கி விடுவார்கள். ஆங்கிலத்திலே சில வார்த்தைகள் ஒரே மாதிரி அமைந்திருக்கும். ஃபெசிலிட்டேஷன் என்பது வசதியை குறிக்கும், ஃபெலிசிட்டேஷன் என்பது பாராட்டுதலை குறிக்கும். இந்த 2 வார்த்தைகளையுமே சில எழுத்துக்கள் இடையில் மட்டும் மாறியிருப்பதால் அதையும் மாணவர்கள் மாற்றி மாற்றி சொல்லிவிடுவதொன்று. இது அத்தனைக்கும் என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது சிந்தனையில் தெளிவின்மை, நாம் எதை பேசப் போகின்றோமோ அதை பற்றிய சரியான தெளிவின்மை, அதை பற்றி அந்த கருத்துகளில் தெளிவின்மை, அவசரமாக பேசுவது, பதட்டம், பயம் போன்ற விஷயங்கள் தான் காரணமாகின்றன. ஆகவே இளநிலையான பேசக்கூடிய அந்த மாணவர்கள் தங்களுடைய பேச்சில் இருக்கின்ற செய்திகளை சரியாக புரிந்து கொண்டு கொஞ்சம் அவசரப்படாமல், பதட்டப்படாமல், நிதானமாக பேசி பழகும் பொழுது இந்த டங்க் ஸ்லிப் என்பது வருவது கிடையாது. ஒருவேளை பாரதியார் இதை வைத்து கொண்டு தான் வார்த்தை தவறிவிட்டாய் என்று பாடியிருக்கிறார் என்று மாணவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அந்த மாதிரியாக இல்லை. மாணவர்கள் தங்களுடைய உரையாடலின் பொழுது, மேடை ஏறி பேசுகின்ற பொழுது இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் வைத்து கொண்டு பேசுவது நலம்.